வாழும் காலங்களில் அல்லாஹுவை பயந்தும் அவனுடைய கட்டளைகளை பின்பற்றியும் அவன் வழங்கிய எண்ணிலடங்கா நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தியும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் சுன்னத்தான வழிமுறைகளை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றி அன்னவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் ஜியாரத்தையும் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாக்களில் 2 செய்திகள் மிக முக்கியமாக பேசப்பட்டு வருகிறது. ஒன்றாவது, அமெரிக்கா மாநகரத்தில் லாஸ் ஏஞ்சலில் ஏற்பட்டிருக்கின்ற 10 நாட்களுக்கும் மிகையாக தொடர்ந்து பரவிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்டு தீ. இரண்டாவது செய்தி, பலஸ்தீனில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற அந்த உடன்படிக்கை. இதை இஸ்ரேலிய மக்களை தாண்டி பலஸ்தீன் மக்கள் மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த இரண்டிற்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒற்றுமை இருப்பதாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது விஷயம், உலகத்தில் எங்கு எது நடந்தாலும் முஸ்லிம்களாகிய நமக்கு நாம் பெற வேண்டிய ஒரு செய்தி, அந்த காட்சிகளிலிருந்து இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது, இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதைத்தான் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு இஸ்லாமியினுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அவர்களுடைய அந்த வரலாறுகளிலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த செய்திகளிலிருந்து அறிவுடையவர்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு முஸ்லிமினுடைய பார்வை உலகத்தில் எந்த காட்சி நடந்தாலும், எந்த விதமான செய்திகளை நாம் பார்த்தாலும் கேட்டாலும் அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்பதைத்தான் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. வரலாற்றில் ஒரு செய்தி, ஒரு சஹாபி ஒரு தெரு ஓரமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த தெருவில் ஒருத்தர் தனக்கு சொந்தமான மாட்டை இழுத்து செல்லுகிறார். இந்த மாட்டை இழுத்துட்டு போறாரு. போற நேரத்தில் அந்த மாடு முரண்டு பிடிக்குது, வரமாட்டேங்குது. அப்பொழுது என்ன செய்கிறார், 2 அடியை அடிக்கிறார் அந்த மாட்டை. மாடு உடனே அந்த அடி வாங்கின உடனே அவர் சொன்ன பேச்சை கேட்டு அது சரியா மறுபடியும் போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனேயே அந்த சஹாபி உட்கார்ந்திருந்தவர் தன்னை அறியாமல் எழுந்து தக்பீர் முழங்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ ஆரம்பித்து விட்டார். அல்லாஹுவை பெருமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். என்ன காரணம் அப்படின்னு அந்த வரலாற்று செய்தியில பார்த்தா அந்த சஹாபி சொல்றாரு, இந்த மாதிரி தான் நம்மை படைத்த நம்முடைய ரப்பு அவன் சொல் பேச்சை கேட்டு நாம் நடக்காத நேரத்தில் இது போன்ற அடிகளை நாம் வாங்கக்கூடும், அதற்காக வேண்டி நான் விழித்து கொண்டேன் என்பதாக அந்த சஹாபி சொல்றார். அப்படியானால் அல்லாஹ் ஏதோ ஒரு இடத்தில் யாருக்கோ ஒரு பாதிப்பையோ அல்லது சோதனையோ அல்லது அதாபையோ கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒரு சமூகம் அழிக்கப்படுகிறது, ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அதன் மூலியமாக நமக்கு என்ன படிப்பினை என்பதைத்தான் ஒரு இஸ்லாமிய சமூகம் பார்க்க வேண்டும் என்பதை
நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அது முதல் கடமை, முஸ்லிம்களினுடைய முதல் கடமை அது. ஏனென்றால் உலகில் எந்த ஒரு காட்சிகளை நீங்கள் பார்த்தாலும் அந்த காட்சிகளின் மூலம் நமக்கு என்ன இதிலிருந்து பாடம் கிடைக்கிறது, நமக்கு என்ன இதிலிருந்து படிப்பினை கிடைக்கிறது என்பதை நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியானால் உலகத்தில் இது போன்ற செய்திகள் நடக்கின்ற பொழுது அதிலிருந்து நமக்குண்டான படிப்பினையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பலமான அந்த தீயினுடைய கோரம் 10 நாட்களை கடந்து விட்டது. இன்னமும் அதனுடைய கோரம் அதிகமாகத்தான் இருக்கிறதே தவிர அது குறைந்தபாடு இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அமெரிக்கா சாதாரண நாடு அல்ல, மிகப்பெரிய வல்லரசு நாடு, எல்லா விதமான சக்திகளையும் உள்ளடக்கிய நாடு. பெரிய பெரிய வல்லுநர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அறிவு ஜீவிகள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கிறது, பெரிய இராணுவ படை இருக்கிறது, பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது. நிறைய வல்லரசு நாடு என்று சொன்னாலேயே அது வார்த்தைகளுக்குள் அடங்காத மிகப்பெரிய பலத்தை கொண்டிருக்கிறது அந்த நாடு. ஆனால் இன்றளவும் அந்த தீ எப்படி ஆரம்பித்தது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி இது உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவர்களால் யூகிக்க முடியவில்லை என்பதை தாண்டி கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவ்வளவு சாதனங்கள் இருக்கிறது, அவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறார்கள், அவ்வளவு பெரிய பெரிய இயந்திரங்கள் இருக்கிறது, கேமராவினுடைய பார்வைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி 10 நாட்களை கடந்து விட்டது. இன்னும் அந்த தீ எப்படி உருவானது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இரண்டாவது, அந்த தீ பரவுவதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவே இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் வேலை செய்கிறார்கள், எத்தனையோ ஹெலிகாப்டர்கள், எத்தனையோ ஹெலிகாப்டரினுடைய டேங்கர்கள், மிக விலை உயர்ந்த பலமான சக்திக்கு மேற்பட்ட எத்தனையோ முயற்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தீ பரவுவதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மூன்றாவது, 10 நாட்களை கடந்தும் அந்த தீ பரவிக்கொண்டேதான் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா செய்தியில சொல்றாங்க, இப்ப வரைக்கும் அந்த தீயினால் கரிக்கப்பட்ட பூமியின் அளவு எவ்வளவுனா 23,500 ஏக்கர் பரப்பளவு கரிந்து விட்டது என்பதாக எழுதுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த தீ பத்துனப்ப 20 நிமிஷத்துல 200 ஏக்கர் சாம்பலாகி விட்டது. அதை தாண்டி அந்த தீயை கட்டுப்படுத்துவதற்குள் அன்றைக்கு மாலை நேரத்திற்குள் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் அப்படியே அந்த தீ பரவி விரிந்து நாசமாகி போய்விட்டது என்பதாக எழுதுகிறார். 10 நாட்களை கடந்து 23,500 ஏக்கர் பரப்பளவு அந்த தீயினால் நாசமாகி போய்விட்டது, கருகி போய்விட்டது என்பதாக நம்முடைய செய்திகளில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இவ்வளவு வல்லரசு நாடு, இவ்வளவு பெரிய ஆயுதங்களை, இவ்வளவு பெரிய பலங்களையும் வைத்திருக்கின்ற அந்த நாடு, கிட்டத்தட்ட நாம இந்தியால இருந்து நம்ம பிளைட்ல போகணும் அப்படின்னு சொன்னாவே 20 மணி நேரங்களுக்கு மேலாக ஆகிறது அந்த நாட்டை போய் சேருவதற்கு. அப்படியானால் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய பலத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு இவ்வளவு பெரிய சோதனை என்பதாக நாம் சிந்திக்கின்ற பொழுது அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், அல்லாஹ் எதையும் நடத்துவதற்கு சக்தி பெற்றவன். அல்லாஹ் நினைத்தால் எதையும் அவனால் சாதிக்க முடியும், நடத்தி காட்ட முடியும் என்பதை மனிதனுடைய அறிவிற்கு அப்பால், மனிதனுடைய சக்திக்கு அப்பால், மனிதனுக்கு இருக்கின்ற பலத்திற்கு அப்பால், அவனுக்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பலகீனத்தை நீ உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எதையும் சொல்லி காண்பிப்பதற்கு,
எதையும் செய்து காண்பிப்பதற்கு அவன் சக்தி பெற்றவன் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான் நபியை பார்த்து, குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹுவல் காதிர், அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, அவன் ஆற்றல் மிக்கவன், அவன் காதிர், அவன் ஆற்றல் மிக்கவன், எதையும் செய்வதற்கு அவன் தகுதியானவன். அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான், அலா அன் யபஅஸ அலைக்கும் அதாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் வயுதீக பஅஸக்கும் பஅஸ பஅஸ். அல்லாஹ் எப்படி சக்தி பெற்றவன் என்றால், உங்களுக்கு மேலிருந்தும் அவன் அதாபுகளை இறக்க முடியும், உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் அவன் அதாபுகளை உருவாக்க முடியும். ஏன், உங்களுக்கு மத்தியில் பல பிரிவுகளாக உங்களை பிரித்து சிலரினுடைய கொடுமையை சிலர் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கும் அவன் சக்தி பெற்றவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்படியானால் 3 விதமான அதாபுகளை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலியமாக இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பிக்கின்றான். முதலாவது, வானத்திலிருந்து அதாபை இறக்குவதற்கு அவன் சக்தி பெற்றவன். அப்படியானால் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அதாபுகள் பலவிதமாக இருந்தாலும் முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் எழுதி தருகிறார்கள். ஐயபஅஸ அதாபன் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் உங்களின் மீது அதாபை இறக்குவதற்கு சக்தி பெற்றவன் என்று சொன்னால், ஆது கூட்டத்தினரை அல்லாஹ் தஆலா காற்றை ஏற்படுத்தித்தான் அந்த கூட்டத்தை ஒன்றுமில்லாமல் சின்னாபின்னமாக ஆக்கினான். காற்று இருக்கிறதல்லவா, அந்த காற்று ஒரு சமூகத்தை அப்படியே சின்னாபின்னமாக ஆக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் அந்த காற்றிற்கு கொடுத்திருக்கிறான். அவ்வளவு சக்திகளை அல்லாஹ் பெற்றிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டதை கூறுகின்ற பொழுது, வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா, ஆது சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது தெரியுமா? மிகவும் பலத்த சப்தத்துடன் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தமான காற்றை கொண்டு ஆது கூட்டத்தினரை, ஆது சமூகத்தை நாம் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அவர்கள் அழிக்கப்பட்டது மிக பிரம்மாண்டமான சூறாவளி காற்றை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழித்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அதனால தான் ஹதீஸ்ல நாம பார்க்கிறப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பலத்த காற்று அடிச்சிச்சு அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிவிடும். கியாமத் நாளினுடைய ஏற்பாடோ, கியாமத் நாள் நெருங்கி விட்டதோ, அல்லது அல்லாஹ்வினுடைய அதாப் நம்மின் மீது இறக்கப்பட்டு விட்டதோ, அல்லாஹ்வினுடைய தண்டனை நமக்கு அருகில் வந்து விட்டதோ என்கின்ற அந்த பயம் கலந்த முகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான அந்த முகத்தில் நாம் காணலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பலத்த காற்று ஏற்பட்டது என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சற்று மாற்றமாக காண்பிக்கப்படும். அந்த நேரத்தில் இதை நாங்கள் உணர்வோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் இது போன்ற அதாபுகளிலிருந்து அந்த நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அப்படியானால் காற்று ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த அமெரிக்கால இந்த தீ பரவிட்டு இருக்கிறதே, இந்த தீயை பரவுவதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னென்னமோ ரசாயன பொருட்கள் போடுகிறார்கள். எத்தனை லிட்டர் தண்ணிகளை அவர்கள் மேலே தூவுகிறார். பெரிய பெரிய டேங்கர், ஹெலிகாப்டர் டேங்கர் மூலியமாக அதை அணைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். சற்றும் அவர்களில் வெற்றி அடைய முடியவே இல்லை. இப்ப வரைக்கும் அவர்கள் அத்தனை ஆயிரம் தீயணைப்பு வீரர்கள், அத்தனை ஹெலிகாப்டர்கள், ஹெலிகாப்டருடைய விலை உயர்ந்த டேங்கர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்ப வரைக்கும் அவர்கள் அந்த தீயை கட்டுப்படுத்த முடிந்தது வெறும் 8%, 8% தான் எழுதுறாங்க. இதில் மிகப்பெரிய வல்லரசு என்று தன்னை காட்டிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா சற்று தோத்து போய்விட்டது என்பதாகவும் நம்முடைய செய்தித்தாள்களில் நாம் படிக்கிறோம். அப்படியானால்
இவ்வளவு சக்திகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த காட்டு தீ பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அவர்கள் கூறுகின்ற ஒரே காரணம் என்ன தெரியுமா? அடிக்கக்கூடிய காற்று. எந்த அளவுக்கு அப்படின்னா எழுதுறாங்க, 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய வேகம் இருக்கிறது. 160 கிலோமீட்டரினுடைய வேகத்தில் காற்று இருக்கிறது. அந்த காற்றினுடைய வேகத்தால் எங்களால் இந்த தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து கொண்டே இருப்பதின் காரணமாக அவர்களால் இன்னமும் அந்த தீ பரவுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கின்ற தோல்வியை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக உணர முடிகிறது. அப்படியானால் அல்லாஹ் எவ்வளவு சக்தி பெற்றவன்! அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்னால் மனிதனுடைய அறிவும் மனிதனுடைய ஆயுதமும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனையும் தோல்விதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற செய்திகளை நமக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அப்படியானால் அன்பானவர்களே, இந்த தீயினுடைய பரவுதல் மிக வேகமாக இருக்கிறது. இரண்டாவது செய்தி, ஒருத்தர் பிபிசியில கூட சொன்னாரு, இந்த தீயினுடைய பரவுதலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இறுதி நாளினுடைய அடையாளமாக இருக்குமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கியாமத்து நாளினுடைய அடையாளமாக இருக்குமோ என்பதை நாங்கள் உணர்கிறோம் என்கிறார். கியாமத்து நாளினுடைய மிக முக்கியமான 10 அடையாளங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஆகிரு ذلك نار تخرج من اليمن تطرد الناس الى محشرهم. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தில், கியாமத்து நாளினுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாக ஒரு நெருப்பு உருவாகும். அந்த நெருப்பு மனிதர்களை இறுதி நாளை நோக்கி அவர்களை ஓட வைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கியாமத்து நாளினுடைய 10 அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாக முஹத்திஸீன்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். அதனால் ஒருவேளை இந்த நெருப்பு அந்த கியாமத்து நாளினுடைய நெருக்கமாக இருக்குமோ என்கின்ற ஒரு அச்சத்தை நமக்கு முன்னால் எடுத்து வைக்கிறது. இது போன்ற சிந்தனைகள் ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் தேவை என்பதற்காகத்தான், இப்படித்தான் இதன் மூலியமாக நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற செய்திகளை நமக்கு முன்னால் காட்சிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும், இதிலிருந்து நாம் கொஞ்சம் திருந்த வேண்டும், இதிலிருந்து நம்மை நாம் கியாமத்துக்குண்டான நெருக்கமாக இருக்குமோ என்கின்ற அந்த அச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஒருவேளை அல்லாஹ்வினுடைய தண்டனையாக இருக்குமோ என்பதை கூட நாம் யோசிக்க வைக்கிறது இந்த மிகப்பெரிய ஒரு சேதம். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமாக நாம், ஒரு இஸ்லாமியராக நாம் இந்த காட்சிகளிலிருந்து, இந்த செய்திகளிலிருந்து முதலாவது, அல்லாஹ் எதற்கும் சக்தி படைத்தவன், அல்லாஹ் நாடினால் எதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடியவன் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனை ஒவ்வொரு முஃமின்களுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். இரண்டாவது, மனிதனுடைய சக்திக்கு முன்னால், மனிதனுடைய பலத்திற்கு முன்னால், மனிதனுடைய அறிவிற்கு முன்னால், அவனுடைய ஆயுதங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய அந்த சக்தி மிக உயர்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இது போன்ற காட்சிகள் நமக்கு முன்னால் காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ்விற்கு முன்னால் மனிதன் எவ்வளவு மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு சென்றாலும், எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும், எவ்வளவு வல்லரசாக அவன் மாறினாலும், அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் சஜ்தா செய்வதற்கு இது போன்ற காட்சிகள் நிதர்சனம். மூன்றாவது, இது அல்லாஹ்வினுடைய தண்டனையாக இருக்குமோ? எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் தானே இது நடக்கிறது என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது போன்ற நிலைகள்
எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கேயும் அல்லாஹ்வினால் உருவாக்க முடியும். அதற்கு அவன் சக்தி பெற்றவன். ஆகையால் இது போன்ற சோதனைகளிலிருந்து, இது போன்ற தண்டனைகளிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்குண்டான நிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இது போன்ற செய்திகள் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள். அதே போன்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பெரும்பாலானோர் மிகப்பெரிய செய்தித்தாளில் கூட நேற்றைய தினம் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஃப்ரம் காசா டு கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன். ஃப்ரம் காசா டு கலிஃபோர்னியா. என்ன அந்த கட்டுரை சொல்ல வருகிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடன் சேர்ந்து இந்த அமெரிக்கா செய்த அந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த கொடுமைக்கு பின்னால் அதனுடைய சுவையை இவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை செய்தித்தாள்கள் மட்டுமல்ல, எல்லோருடைய உள்ளத்திலும் அதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்த மிகப்பெரிய அந்த கொடுமைக்கு முன்னால், இவர்கள் செய்த அந்த கொடுமையான தாக்குதலுக்கு பின்னால், இவர்களுடைய அந்த உதவிகளுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இது என்பதாக உறுதி இட்டு கூறுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த நிலையிலும் அப்படி ஒரு சிந்தனையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறவே இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் அது எவ்வளவு பெரிய உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களை விட அவர் தூரமானவராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கும் அவருக்கும் ஆகாத நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை பார்த்து நீங்கள் குளிர் காய்வது ஒரு முஸ்லீமினுடைய தன்மை இல்லை என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, அவன் படுகின்ற கஷ்டத்தில் நீங்கள் குளிர் காயக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவா நம்மள்கிட்ட இருக்கின்ற ஒரு பழக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஏதாவது முடியல, ரொம்ப கஷ்டத்துல போயிட்டாரு, அல்லது பெரிய ஏதோ ஒரு வியாதி நோய் அப்படின்னு வந்துட்டப்ப நாம என்ன சொல்லுவோம்? அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கிறான். இயல்பான நம்முடைய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இயல்பான வார்த்தை, அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறோம். அது சோதனையா அல்லது தண்டனையா அல்லது அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்குண்டான ஒரு வழியா என்பதை நம்மால் யூகிக்கவே முடியாது. அல்லாஹ் எதை நாடுகிறான் என்பதை நம்மால் யூகிக்க முடியாத நிலையில் தான் அல்லாஹ் அந்த இடத்திலும் நாம் இந்த இடத்திலும் இருக்கிறோம். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் கருணையை போதிக்கின்ற மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் உதவிக்கரத்தை நீட்டக்கூடிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கின்ற மார்க்கம். அப்படியானால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சோதனையா தண்டனையா என்பதை யூகிக்க கூட கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கஷ்டத்திலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், அவர்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவிக்கரம் நீட்டுங்கள் என்பது போன்ற வாசகங்களை எல்லாம், என்பது போன்ற செய்திகளை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஹைபர் போர்ல ஒரு யூதர் கொல்லப்படுகிறார். இஸ்லாத்திற்கு அகைன்ஸ்டா நிற்கிறவர், நமக்கு எதிரியா நிற்கிறவர், அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டு கீழே விழுந்து மௌத்தாயிட்டார். மௌத்தான நிலையில அவருடைய மனைவி யூத பெண்மணி அவரை தன்னுடைய மடியில வச்சுக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியா வராங்க. ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி அதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. இதையெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த யூதனுடைய மனைவி வருத்தத்தில் இருக்கிறாள். அந்த நேரத்தில் நம்மளுக்கு எதிராக தானே போருக்கு வந்தவங்க, நம்மளைய கொல்றதுக்கு தானே வந்தவங்க, அவங்க எக்கேடு கட்டு போனா என்ன
அப்படிங்கிற நிலையில் தான் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிராஸ் பண்ணி வராங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு இப்படி சொன்னார்கள், அனஸஅத மின்க அர்-ரஹ்மத யா பிலால், அனஸஅத மின்க அர்-ரஹ்மத யா பிலால். பிலாலே, என்ன உங்களுடைய உள்ளத்திலிருந்து ரஹ்மத் எடுக்கப்பட்டு விட்டதா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து இரக்க குணம் எடுக்கப்பட்டு விட்டதா? ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்த நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு உதவிக்கரம் நீட்டுவதுதானே நம்முடைய மார்க்கத்தினுடைய பண்பாடு என்கின்ற சாயலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம் எடுக்கப்பட்டு விட்டதா யா பிலால் என்பதாக வரலாறு கிதாபில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, இது போன்ற நிலைகள் நமக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அமெரிக்காவில் இப்படி நடக்குது, இஸ்ரேலும் ஹமாஸுக்கும் மத்தியில் உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது, இதுவெல்லாம் இஸ்ரேலின் மூலியமாக இவர்கள் கைகோர்த்து பலஸ்தீன் மக்களுக்கு செய்த கொடுமையின் காரணமாகத்தான் இவ்வளவு தண்டனை என்பதை யூகிக்கின்ற நாம் அப்படி யூகிக்க கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியானால் அன்பானவர்களே, இது போன்ற நிலைகளிலிருந்து அவர்கள்தான் இது போன்ற சிந்தனை அவர்களுக்கு வர வேண்டும். அமெரிக்கர்களுக்குத்தான் நாம் செய்த இது போன்ற நிலைகளில் தான் நமக்கு இறைவனிடத்திலிருந்து இவ்வளவு பெரிய சோதனைகள் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதை அவர்கள் உணர வேண்டுமே தவிர, மாறாக நாம் அதை கையில் எடுத்துக்கொள்வது இஸ்லாமியருக்கு உண்டான பண்பாடு அல்ல என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இறுதியாக நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உலகில் எங்கு எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும், எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அல்லது தண்டனையாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய காட்சிகளாக இருந்தாலும், அந்த காட்சிகளை நமக்கு காட்டப்படுகிறது, நம்முடைய கண்களுக்கு நம்முடைய காதுகளுக்கு அந்த செய்தி வருகிறது என்று சொன்னால், அதன் மூலியமாக நமக்கு என்ன படிப்பினை, நம்மிடத்தில் எந்த சேஞ்சஸ் வர வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு சஹாபி ஒரு தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒருத்தர் தன்னுடைய மாட்டை இழுத்துட்டு போற அந்த நேரத்தில் அந்த மாடு என்ன செய்யுது, முரண்டு பிடிக்குது, வரமாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிக்குது. அப்பொழுது அந்த மாட்டுக்காரர் என்ன செய்யறார், மாட்டுக்கு சொந்தக்காரர் என்ன செய்யறாரு, 2 அடி அடிக்கிறார். 2 அடி அடிச்சோடனே அந்த மாடு சொன்ன பேச்சு கேட்டு உடனேயே திரும்பி நேராக போகிறது. இதையெல்லாம் பார்த்திருந்த அந்த சஹாபி சட்டென்று எழுந்திருத்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை தக்பீர் செய்துவிட்டு இப்படி சொன்னார், இப்படித்தான் படைத்த ரப்பு அவனுடைய பேச்சை நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் இப்படித்தான் நமக்கும் அடிவிலும் என்கின்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. ஆகையால் இனி வரும் காலங்களில் படைத்த ரப்புக்கு முன்னால் நாம் மண்டியிட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர, அவன் சொன்ன பேச்சை தான் நாம் கேட்க வேண்டுமே தவிர, ஒருவேளை அவன் சொன்ன பேச்சை நாம் கேட்கவில்லை என்று சொன்னால், இந்த மாட்டுக்காரன் எப்படி 2 அடி அடித்து அந்த மாட்டுக்காரனை அந்த மாடை தன்னுடைய வழிக்கு வர வைத்தானோ, அதே போன்ற நிலை நம்முடைய ரப்பு நமக்கு ஏற்படுத்தி விடுவான் என்கின்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும். ஆகையால் இது போன்ற நிலைகள் உலகில் எங்கு நடந்தாலும் அதன் மூலியமாக அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவானோ, எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் தானே நடக்கிறது என்ற சிந்தனையை தாண்டி அல்லாஹ் நினைத்தால் நஊது பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்ற நிலைகளை இங்கேயும் ஏற்படுத்த முடியும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் முதலாவது இதன் மூலியமாக நிறைய படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். இது போன்ற நிலைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும், நம்மையும் பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் உலகில் எங்கு எப்படிப்பட்ட செய்திகள் நடந்தாலும் அதன் மூலியமாக பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹதரத்துல்